ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிளாக் வெர்சஸ் யூடியூப் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ரெண்டுக்கும் உள்ள நிறை குறைகள் என்ன, எதில் வருமானம் அதிகம், இந்த ரெண்டுக்குமே என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன நிறை குறைகள் இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாகவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம மணி மீடியா ஜோன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம யூஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேத்துக்கு வந்து அந்த யூடியூப் அப்படின்னா என்ன, அதை பற்றின ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். ஆனால் இந்த பிளாக்னா அப்படின்னா என்ன, அதில் நிறைய இன்கம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றின டவுட் இருக்கும். இந்த பிளாக் வெர்சஸ் யூடியூப் இதை பர்டிகுலராக யூடியூபர்ஸ் ஆகட்டும் அல்லது நிறைய பேர் வந்து இந்த ரெண்டு வெப்சைட்ஸை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, எதை யூஸ் பண்ணலாம், எதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக ஒரு சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வச்சுட்டு நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஸோ யூடியூப்பை பற்றி நிறைய பேத்துக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரியும். நான் ஃபஸ்ட்டு பிளாகை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து யூடியூப்பை பற்றின ஒரு சிம்பிள் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். ஃபைனலாக எதில் அதிக வருமானத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாகு. இப்போ பிளாக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் மாதிரியே தான், அது ஒரு வெப்சைட் ஆப்பாகவும் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜிமெயில் ஐடியை போட்டு ஒரு சில பர்டிகுலர் டீட்டெயிலை போட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதில் நீங்கள் எப்படி யூடியூப்பில் நிறைய கண்டென்ட் இருக்குது, குக்கிங்கு, விலாகு, டெக்கு, இந்த மாதிரி அதே மாதிரி தான் குக்கிங், விலாகு, டெக்குன்ட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ, இப்போ எப்படி பிடிச்ச ஒரு நீச்சை செலக்ட் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிச்ச நீச்சை செலக்ட் பண்ணி அதில் அந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் ஆர்டிக்கல் எழுதணும். ஸோ இதுதான் யூடியூப்புக்கும் பிளாகுக்கும் உள்ள இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். நீங்கள் வீடியோவை இங்கே கிரியேட் பண்ணுறீங்க, அதை வந்து இங்கே பிளாகாக நீங்கள் எழுதணும், ஸ்கிரிப்டடாக எழுதணும், ரொம்ப தெளிவாக எழுதணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் கேட்டகரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹவு டு குக் சிக்கன் பிரியாணி அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க. அந்த டாப்பிக்கை இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டாக நீங்கள் எழுதி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணணும். அது யூனிக்காக அந்த பிளாகை இன்னும் யூனிக் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு பிளாகை க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல அதுதான். ஸோ இந்த இடத்துல வீடியோவாக நம்ம கிரியேட் பண்ணுறது, இந்த இடத்துல ஸ்கிரிப்டடாக ஒரு பிளாகாக கிரியேட் பண்ணுறோம். அந்த பிளாகை நிறைய பேர் வந்து கிளிக் பண்ணி படித்து பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த பிளாகுக்கு வியூஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த வியூஸ் அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு ரெவன்யூவும் வருது. ஸோ இதுதான் விஷயம். ஓகேங்களா? இதில் நிறை குறை அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லை. ஆனால் பிளாகில் இப்போ ஒரு சில விஷயங்கள் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதாவது ஆட்ஸு, இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வராது. குறிப்பிட்டு ஒரு ஆட்ஸ் தான் வரும். அந்த ஒரு ஆடுக்கான வருமானம் தான் வரும். ஒரு பிளாகில் ஒரு ஆடு அவ்வளோதான் வரும். குறிப்பாக இந்தியாவில் வந்து இப்போ பொதுவாகவே இப்போ பிளாகுங்கிறத படிக்கிறதோ அல்லது உள்ளே கிளிக் பண்ணி பார்க்குறதோ ரொம்பவே குறைஞ்சிருச்சு. எல்லாருமே யூடியூப் அந்த ஒரு இதுக்குள்ளே வந்ததுனால இப்போ பிளாக் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஓகேங்களா? அதனால பிளாகை வந்து நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுறது ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதில் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் இதில் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் ரொம்பவே நல்ல ஒரு ஆப் தான். இப்போவும் வீடியோ ஆடியோவை விட படித்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அது பிளாக் எழுதுறது நல்ல விஷயம்தான். ஆனால் ரெவன்யூ பொட்டென்ஷியலை பொறுத்த வரைக்கும் ஆட் ரெவன்யூ மட்டும்தான். அதை தவிர்த்து பெருசாக அதில் வேறு எதுலேயும் ஸ்கோப் இல்லை. ஆட்ஸ் மட்டும்தான். ஆட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரு ஆட் 2 ஆட் தான் வரும். ஓகேங்களா? இதுதான் விஷயம். இப்போ இந்த சைடு யூடியூப் பக்கம் வந்தீங்கன்னா அப்படி இல்லை, ஏகப்பட்ட வருமானத்துக்கான ஆப்ஷன் இருக்குது. ஆட் ரெவன்யூ இருக்குது, மெம்பர்ஷிப் இருக்குது, சூப்பர் டேங்க்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்டை நீங்கள் டேக் பண்ணலாம், ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது, ஸ்பான்சர்ஷிப்பு, ப்ரமோஷனு, பெய்டு சர்வீஸு, பெய்டு கோச்சிங்கு, உங்களுக்கு உங்கள் பர்சனல் ஒர்க்குக்கான கிளைண்ட்ஸை கூட யூடியூப் வழியாக நீங்கள் பிடிக்கலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. ஓகேங்களா? இதே பிளாகில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மெம்பர்ஷிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக யூஸ் ஆகிறதில்ல. இருக்குது, ஆனால் யூஸ் ஆகிறதில்ல. ஓகேங்களா? இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ யூடியூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மானிட்டைசேஷனுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸுங்கிற ஒரு க்ரைட்டீரியா வந்து இருக்குது. அந்த க்ரைட்டீரியாவை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம்.
ஆனால் பிளாகை பொறுத்த வரைக்கும் அந்த க்ரைட்டீரியாவே இல்லை. நீங்கள் ஒரு பிளாகை க்ரியேட் பண்ணுங்கள், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், தரமாக ஒரு 15 to 20 பிளாகை எழுதி போஸ்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆனால் அந்த போஸ்ட் எப்படி இருக்கணும்னா எங்கேயும் காப்பி பண்ணதாக இருக்கக்கூடாது, உங்களுடைய ஓன் போஸ்ட்டாக இருக்கணும். அதாவது வேறு வேறு கூகுள்லேயே இருந்து காப்பி பண்ணி அதில் போட்டுறக்கூடாது. வேறு நீங்கள் புக்ஸை ரெஃபர் பண்ணி அதிலிருந்து கூட ஒரு சில விஷயங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நீங்கள் உங்கள் ஓனாக ஒரு பிளாக் எழுதி நீங்கள் போடலாம். அப்படி எழுதி போட்ட ஒரு 20 பிளாக் போஸ்ட் இருக்கணும். அப்படி நீங்கள் பிளாக் எழுதி போட ஆரம்பித்தா ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அது வழியாக நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்கள் பிளாக் நல்லா இருக்கிற பட்சத்தில் 6 மாதம் கூட ஆகாது, ஒரு 2 to 3 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸை மட்டும் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், பிளாக்லேருந்து ஈஸியாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இப்போ யூடியூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய டிராஃபிக் சோர்ஸ் இருக்குது. ப்ரௌசிங் ஃபியூச்சர், யூடியூப் சர்ச்சு, சஜஷனு, சேனல் பேஜு, எக்ஸ்டர்னலு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் பிளாகில் அப்படி இல்லை, ஒரே ஒரு ஆப்ஷன் தான், SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ அந்த கூகுளில் சர்ச் பண்ணி வந்து உங்கள் பிளாகை படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வியூஸு. ஸோ அப்போ நீங்கள் எழுதுகிற பிளாகை நல்ல கீவேர்ட்ஸு நிறைஞ்ச ஒரு பிளாகாக தான் எழுதணும், அப்போ தான் உங்களுக்கு ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. அதே மாதிரி பிளாகில் ஒரு பர்மனண்ட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கவே மாட்டாங்க, யார் விசிட்டர்ஸ் வராங்களோ அவங்கள பொறுத்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வர அந்த பிளாகில் வர ஆட்ஸுக்கும் அவ்வளோக்கும் ரெவென்யூங்கிறதும் பெருசாக கிடைக்காது. ஒரே ஒரு ஆட் வரும், அந்த ஆடை பார்த்தா ஒரு கணிசமான ரெவென்யூ வரும். சப்போஸ் அதை கிளிக் பண்ணி யாராவது பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ரெவென்யூ கிடைக்கலாம். ஆனால் யூடியூப்பில் அப்படி இல்லை, அந்த ஆடை பார்த்தாலே ஒரு நல்ல ரெவென்யூ யூடியூபர்ஸுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் யூடியூப் பிளாகுக்குள்ள பேசிக்கான டிஃபரன்ஸ். இதை தவிர்த்து கண்டென்ட் வைஸாவோ அல்லது வேறு ஏதாவது எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ரெண்டுக்கும் வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. இது வீடியோ பிளாட்ஃபார்ம், இது வந்து நம்ம ரீட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான். மானிட்டைசேஷன் மற்ற எல்லா விஷயங்களுமே யூடியூப் இஸ் பெஸ்ட்டு. ஓகேங்களா? பிளாக் வந்து ஒரு காலத்தில் நல்லா இருந்தது, ஆனால் இப்போ வந்து பெருசாக அந்தளவுக்கு இல்லை. ஒரு ரெவென்யூ முக்கியமாக இருக்கிறவங்க இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா உடனே எல்லாம் கை கொடுக்காது, கையை தான் கிழிக்கும். ஒரு 5 to 10 இயர்ஸுக்கு அப்புறம் அது உங்களுக்கு ரெவென்யூ கொடுக்கும். இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ அதோடைய நிலைமை. நீங்கள் அதுக்கு பதிலாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம், அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. இப்போ கடைசியாக எதில் வருமானம் அதிகம் வருமானம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நான் சொன்னதை வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போது பிளாக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆடு, அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஒரு பிளாகில் ஒரு ஆடு வரணும், அதுலேயும் டாலர் வந்து ஒவ்வொரு டாலர் 2 டாலராக ஏறும். நீங்கள் அதில் $100 ரீச் பண்ணி தான் எடுக்கணும். அதுலேயும் அதை அப்படி ரீச் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு போதும்னு ஆகிடும். ஆனால் யூடியூப்பில் அப்படி இல்லை, நிறையா இன்கம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ யூடியூப் ஆட் ரெவென்யூவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு ஆடு, மிட்ரோல் ஆடு, எண்டிங்கில் ஒரு ஆடு, மெம்பர்ஷிப், சூப்பர் டேங்க்ஸ்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஈஸியாக மந்த்லி ஒரு நல்ல ரெவென்யூ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஈஸியாக யூடியூப் வழியாக எடுத்துக்கலாம். அதனால் ஒரு ஆன்லைன் மீடியா பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி நான் ஒரு நல்ல ரெவென்யூ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பிளாக் வெர்சஸ் யூடியூப்ங்கிற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யூடியூப் இஸ் பெஸ்ட்டு. நீங்கள் யூடியூபை ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் வந்து யூடியூப் பிளாகு எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு வியூஸோ அல்லது பெருசாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்காம தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு அடுத்து தொடர்ந்து நீங்கள் எடுக்கிற முயற்சி இருக்குது பாருங்கள், அந்த முயற்சியில் தான் அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். ஓகேங்களா? எல்லாருமே அந்த ஸ்டார்டிங் அந்த டவுன்ஃபால்லையே போயிடுறீங்க, அதுக்கப்புறம் யாரும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க, ஹோப் இல்லாமல் விட்டுறீங்க. அப்படி விட்டுறாதீங்க. யூடியூபை அதுக்கப்புறமும் தொடர்ந்து கொஞ்சம் ஹோப்போடு பண்ணிகிட்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு யூடியூப் ஒரு நல்ல ஒரு வருமானத்துக்கான வாய்ப்பாக இருக்கும். வருமானத்தையும் தாண்டி பல வழிகளில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பிளாகா யூடியூபான்னு கன்ஃபியூஷனில் இருந்தவங்களுக்கு ஓகே டன், யூடியூப் தான் ஒரு நல்ல ஒரு லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நான் இதில் புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது யூடியூப் செட்டிங்ஸ் ரிலேட்டடாகவோ எனி டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.